வணக்கம். இன்னையோட சேனல் தொடங்கி சரியா 1 மாசம் ஆகுது. என்னோட வீடியோஸை பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனல்ல ஒரு 14 வீடியோ வந்திருக்கு, 6 ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு எனக்கு பலவிதமான ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. நீங்க கேமரா மட்டும் பார்த்து பேசுறீங்க, நீங்க சிரிக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப ரிஜிடா இருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. கேமராக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மட்டும் அரசியல் பேசிட்டு இருந்த எனக்கு கேமரா முன்னாடி வந்து என்னோட கருத்துக்களை கான்ஃபிடென்ட்டா சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. அதுக்கு நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்க கமெண்ட்ஸை உள்வாங்கிக்கிட்டு நான் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் சீமான் இல்லைல்ல, எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்லை விமர்சனத்தையும் நாகரிகமா அணுகாம இருக்கிறதுக்கு. நான் எதை பத்தி பேசுறேன்னு கேட்குறீங்களா? சீமான் காளியம்மாள் ஆடியோ பத்தி தாங்க பேசுறேன். காளியம்மாளோட செயல் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, இல்லை அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா நேர்ல கூப்பிட்டு கண்டிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நான் ஒரு பேரன்பு கொண்டவன், கடுங்காவம் கொண்டவன் சொல்லி ஆள் வச்சு தற்பெருமை பேசிக்கிறதெல்லாம் அரசியல்ல நாகரிகமா இல்லை. இது என்னோட புதிய முயற்சிங்கிறனால உங்க ஃபீட்பேக்ஸ் தான் என்னை இன்னும் பலப்படுத்தும். ஆல்ரெடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. புதிய நண்பர்கள் யாராவது என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அது மேலும் மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். கொஞ்ச நாள் நானும் ரிலாக்ஸ் மோடுக்கு வந்துருவேன். சீமான் கொஞ்சம் இதை பார்த்தாவது கத்துக்கோங்க.